ஹலோ மக்களே, இப்போ நான் போகிறோம். சிங்கான்றது ஒரு அஃபிஷியல் டீசர் விட்டுருக்காங்க. கைல் சந்திரன், ஷிஜா ரோஷ்ன்ற ஒரு நியூ கம்பர் நினைக்கிறேன், ஒரு பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் நிறைய பார்த்தேன், நிறைய பேர் சொன்னாங்க ரிவ்யூவில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தன்னோட எக்ஸைட்டாக இருக்கு, இவ்வளோ க்யூரியாசிட்டி பயங்கரமாக பண்ணும்போது எப்படி தான் இருக்குன்னு தெரியல. சிங்கா வாங்க பார்த்துடலாம். டீசர் ரெடி ரெடி சார் 2 minutes 30 minutes செகண்ட் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது தெரியல. டீசர் வாங்க டீசரை பார்த்துலாம். 1 2 3 go ஸ்டார்ட். சாரி பிரதீப், என் வீட்டை விட்டு போவா. சிங்காவை நல்லா பார்த்துக்க. எதுக்காகவும் யாருக்காகவும் அவனை மட்டும் விட்டு கொடுத்துடாத பிரதீப். பொண்டாட்டிக்காரி வாட்ஸ்அப்ல காலத்து வச்சாலே புருஷங்காரன் வாட்ஸ்அப்ல இருந்து கை எடுத்துடணும். உனக்கு தெரியும்லடா, நம்ம பெட் லவ்வா. நீ பெட் லவரா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா அது உன் எக்ஸ் லவரோட பெட்டு. ஏய் சிங்கா, பாட்டி இப்ப பால் குடிக்கும், அப்புறமா கடிக்கும், பாத்துக்கோ. வார வாரம் சிக்கன் மட்டன் வகை வகை வாங்கி போடுறோம்ல. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. இவன் தான் சிங்காவா? இந்த நாய் உனக்கு எப்படி வந்துச்சு? நீ யாராவது லவ் பண்ணிருக்கியாடா? நீ மட்டும் என் லைஃப்ல வராம போயிருந்தா நான் என்னையே இழந்திருப்பேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏதாச்சும் அசிங்கமா கேட்டு போற. பொறுக்கியாடா நீ? லவ் பண்ண பொண்ணு விட்டு போனதும் தேவதாஸ் சென்டிமெண்டா நாய் கூடயே வாழ்ந்தாரு. ஆனா நீ எக்ஸ்ட்ராவா தாலி சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து பொண்டாட்டி புள்ள குட்டி நடுவுல ஒரு நாய் குட்டின்னு சொல்லி உன் பொண்டாட்டி டிமி கூடலான்னு பாத்துக்கிற. நாயின்னு கூப்பிடாதுங்க, சிங்கா. எப்ப பார்த்தாலும் சிங்கா சிங்கா. இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி இருக்குன்னு நினைச்சா அவனை சாவச்சுட்டு நானா? எல்லாரும் சொல்லுவாங்க, காதல் உண்மையா இருந்தா அதே காதல் நம்மளை சேர்த்து வைக்கணும். இந்த தத்துவ மயிரில் உண்மையான்னு பார்த்துருவோம். என்ன வேணாலும் பண்ணுவியா? சிங்காவை நீ வீட்டுல வச்சுக்கிறியா? சும்மா இருக்கிறேன் பண்ணிட்டே இருப்பீங்களாடி? வேங்கடி போன உனக்கு அவளும் அவ கொடுத்த நாயும் தான் முக்கியம்னா சின்ன இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு நாய்க்குட்டி, அதாவது சிங்கா, அந்த சிங்காவை கொடுக்குறாங்க. இவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும். இது வந்து எக்ஸ் லவரோட ஒரு நாய்க்குட்டி. ஆனால் இப்போ கரண்ட்டை கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு வந்து தெரியாமல் அதை நம்ம வீட்டில் வளர்த்த மாதிரி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அது என்னோடய எக்ஸோட நாய்க்குட்டின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களும் மேரேஜ் பண்ணுறாங்க, இவரும் மேரேஜ் பண்ணுறாங்க. 2 திட்டத்தில் எப்படி சம்பாதிக்கிறாங்க. அந்த நாய் பண்ணுற அட்ராசிட்டியாக இருக்கட்டும், இட்ஸ் வெரி வெரி ஃபன்னியான ஒரு 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 2 பேர் லவ், அதான் எக்ஸோட லவரு, அந்த லவர்கிட்ட அந்த நாய்க்குட்டி பண்ணுற அட்ராசிட்டி தான் படத்தோட ஃபுல் கதைன்னு நினைக்கிறேன். அதோட ட்ராமாஸ், எமோஷன்ஸ் இதை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். அந்த சிங்கம் பயமாக பண்ணுறது. அதுக்கப்புறம் கடைசி சிறான சீப் வந்து 2 பேருக்குள்ள போட்டியே. ஒன்று டிவிக்கே இன்னொரு டிவி ஆஃப் பண்ணுறது இருக்கும். அதான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லவ் பண்ணுற அந்த பொண்ணு வேணுமா, இல்லை நான் லவ் பண்ணுற அந்த பொண்ணு வேணுமான்ட்டு 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது யோசிக்கும்போது ஒரு மாதிரி ஒரு எமோஷன்ஸ்லாம் பயமாக கொண்டு போயிருக்காங்க. சரி, நாய் தான் பயமாக எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல படம். ரியலி எக்ஸாம் ஃபார் த மூவி. ஒரு டாகை வச்சு ஒரு படமாக எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரிபிள் சார்லின்னு ஒரு படம் வந்துச்சு, டாக் படம் ஒன்று. அந்த சேனலில் ஒரு இன்னொரு படம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்கும் ட்ரிபிள் சார்லி. நெக்ஸ்ட் சிங்கா எப்படி இருக்க போகுது. ஐ ரியலி எக்ஸாம் ஃபார் த மூவி ஃபார் சிங்கா. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படின்ட்டு. அவன் நமக்கு தேங்க்ஸ்.